வணக்கம் ஹண்டேக்கர் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ரெட்ரோ படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தான் இப்போ நம்ம கொடுக்க போறோம். ரெட்ரோ படம் எப்படி இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி தான் இருந்தது. நல்ல ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் போன சீக்வன்ஸ் மட்டும் ஒரு வாய்ஸ் ஓவரில் 5 நிமிஷத்துல போட்டு முடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். பட் அதை வந்து ஒரு ½ அன் ஹவர் கொண்டு போயிருக்காங்க. அந்த ½ அன் ஹவர்ல வந்து எனக்கு அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. இந்த சின்ன பையனை வச்சே அவனுக்கு கராட்டே எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத அவங்க காமிச்சது பிடிச்சிருந்துச்சு. அது நடுவில் அடிக்கிற ஒரு சீன்லையும் சூர்யாவோட போட்டோ வந்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இடிச்சது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நார்மலா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்தமான்ல எடுக்கிறதுனால கொஞ்சம் அந்த அந்தமான் செட்டப்ல என்ன காமிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆர்வத்தோட பார்த்தேன். அந்த இடத்துல தான் ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது. நான் வந்து சூர்யாவோட ஃபேனா, ஒரு சூர்யாவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும். ஆனா இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிடிலேயே பாத்துக்கலான்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சூர்யாவுக்கான படமாலாம் எடுக்கல, கார்த்திக் சுப்ராஜோட படம் தான் இங்க இருக்கு. அதுதான் விஷயம் நான் ஃபீல் பண்ணது. ஆனால் இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அது வந்து ஓடிடியில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர்லேயே நமக்கு வந்து தியேட்டர்லேயே நல்லா இருக்கு. ஓடிடியில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 9 o'clock வர சீனே காரணம். நம்ம வந்து நல்லா பார்க்கணும், நல்லா ரசிச்சு பார்க்கணும், ஆர்வமா சுட சுட பார்க்கணும் தான் ஓடி வரும். ஆனா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10க்கு ஒரு 5 மார்க் 6 மார்க் கொடுக்குற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. சொல்லுங்க ஜி, இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்தது இல்லை, இந்த அரசர்கள்லாம் ஸ்லேவ்ஸை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. அதுவே எனக்கு வந்து எங்கேயோ ஏகப்பட்ட தடவை இதை வந்து நாங்கள் பார்த்தோமே, திரும்ப எதுக்கு இதையே கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். இதை வந்து அவங்க ஒரு டைலாக்ல போட்டு போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதை வந்து ஒரு இல்லைங்க, அரசர்கள்லாம் இந்த மாதிரி அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷார்ட்ஸை காமிச்சிட்டு அப்படியே போட்டுருக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிலாம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இது வந்து படத்தை ஏன் இவ்வளோ ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஷார்ட்டா இதுல பண்ணா எங்கேயுமே சீன் இதுவாயிடும். எனக்கு அப்படி தோணலை. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்தமான் போய் எடுத்தது ஓகே தான், அடிமை வாழ்வையும் சேர்த்து பிரிட்டிஷ்காரன்ல இருந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த சீன்லாம் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் ஓகே தான். பட் ஆனா எனக்கு என்ன குறைன்னா சூர்யா வந்து அவ்வளோ உடல் கட்டு அழகன். அந்த அழகனை ஒரு லேடி ஃபேனை நான் ரசிக்கலாம்னு வந்தா எங்கேயுமே பிட் பை பிட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அழகா காமிக்கவே இல்லை. சட்டை இல்லாம இல்ல, அது இல்ல மேட்ரு. ஒரு காக்கல வந்து சூர்யா வந்து நடந்தா அழகா இருக்கும், ஓடி வந்தா அழகா இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இன்னும் காமிக்கலையேன்ற ஃபீல் தான் எனக்கு சூர்யா ஃபேனா. அவரு ஷர்ட் கட்டலினா என்ன, அந்த வில்லன் மைக்கேல் வந்து அவர் ஷர்ட்டே போடல எந்த படத்துல எந்த சீன்லயுமே. அது நல்லாவே இல்ல. அது நல்லா இல்ல. பைக்ல வந்து மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் பைக்கை மூவ் பண்ணுங்க. மத்தபடி வந்து இந்த படத்துல என்ஜாய் பண்ணா சூர்யா வந்து எங்க சிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பார்க்க வரும்போது டாடி டாடின்னு ஓடி வர்றாரு. டாடி டாடி ஓ மை டாடின்னு நிறைய ஓல்டு ரீமிக்ஸ் சாங்ஸ் வருது. இதுல போத குறைக்கும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பூஜா ஹெஜ்ஜை ஏங்க இவ்வளவு அசிங்கமா காமிச்சிங்க மிஸ்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே. அவ்வளவு அழகான ஒரு ஃபிகரை எவ்வளவு அசிங்கமா காமிக்க முடியுமோ? ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, சாரி நல்லா இல்ல, மேக்கப் ஏன் அவ்வளவு டல்லா போட்டுருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப அதாவது அவங்க சட்டிலா காமிக்கிறாங்களா? சட்டிலா இல்லங்க, சூர்யா காமிச்சிருக்காங்க காமிச்சிருக்காங்க. அது என்னவோ. ஏன் கார்த்திக் சுப்ராஜ் சார் 1980ல யூஸ் பண்ண அந்த கம்மலை போட்டுன்னு இருக்காங்க ஹீரோயின் கடைசி வரைக்கும். நோட்டீஸ் பாயிண்ட் 1980ல வந்த கம்மல் அது, அந்த டிசைனை போட்டுட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற பூஜா. எந்த ஊர்ல இப்பெல்லாம் தலையை இழுத்து வாரி அப்படி போட்டு ஒரு கிளிப் பண்ணின்னு இருக்காங்க. இந்த 300 ரூபாய் சாரிங்க, 300 ரூபாய் 500 ரூபாய் சாரி எல்லாம் கொடுத்து பூஜா அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. படம் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? நானே ஃபீல் பண்ணல, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறீங்க. நீ எவ்வளவு அழகான பொண்ணுங்க, அழகான பொண்ணு அழகா காமிக்க எத்தனை பேர் ஜென்ஸ் பாக்கிறதுக்காக வருவாங்க, அதை ரசிக்க வருவாங்க. ஒரு அழகாவே காமிக்கல, ஒரு Dress கூட அழகா இல்ல. ஓவரால் மியூசிக் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா ஒரே ரீமிக்ஸா போட்டு அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்காங்க. புதுசா எங்கனா சாங் இருக்கான்னு பார்த்தா இல்ல எப்ப இளையராஜா நோட்டீஸ் விடுவாரு இன்னும் 2 நாள்ல திருப்பி இளையராஜா ட்ரெண்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல போட்டாங்கல்ல தேங்க்ஸ் டு இளையராஜா போட்டுட்டாங்களா? அப்பயும் விட மாட்டார்ல.
ஏன் இதுக்கு கை தட்டினாங்கல்ல காசு கூடன்னு கேட்பாரு கண்டிப்பா. அவர்தான் சொல்லியிருக்காரு, கங்கை அமரன் தான் சொல்றாரு, எங்கள்கிட்ட தான் கொட்டி கிடக்குது, நாங்க எதுக்கு காசு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டு கண்டிப்பா கேட்பாங்க. அது கண்டிப்பா உண்டு. ஸோ மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்க அவசர அவசரமா தேட்டர்ல வந்து பார்க்கணுன்ற மாதிரிலாம் இல்ல. நார்மலா நீங்க ஓடிடியில பொறுமையா போடுவாங்க, இல்லைன்னா தீபாவளி பொங்கலுக்கு போடுவாங்க, அப்ப கூட நீங்க பொறுமையா பாத்துக்கலாம். கரெக்டா? ஓவராலா படம் வந்து ரொம்ப ஆவரேஜான ஃபிலிம் தான். ரொம்ப ஆவரேஜா எடுத்து வச்சிருக்காங்க, பெருசா ஒண்ணுமே இல்ல. அது 9 மணிக்கெல்லாம் நான் ரொம்ப ஷார்ப்பா வந்து பார்த்தேன். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல, சீனே இல்ல. தேங்க்யூ, பை பாய்.